ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாவேகா சம்மந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா சரமாரியாக தாவேகாவினர் மற்றும் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது இது ஒரு கட்சியா, விஜய்க்கு தலைமைத்துவம் இருக்கா, ஏன் அவர் விளக்கம் கொடுக்கல, அவருடைய வாகனத்தை ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணலை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை அரசை நோக்கி வச்சுருப்பாங்க. ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கேள்வி எழுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ட் கேள்வி எழுப்பின பிறகு வைஷ்ணவி இவங்க ஆல்ரெடியே தாவேக்கால இருந்தவங்க தான். பட் தாவேக்கால விஜய் கரெக்டான பாதையில் போகல, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தாவேக்காலிருந்து விலகி இவங்க திமுகவுக்கு போனாங்க. அப்போ அந்த கோர்ட் கேள்வி எழுப்புனதுக்கு பிறகு இவங்களும் வீடியோவில் விஜய் பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நேத்து வரைக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு திமுகவோட சதிதான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரப்பிட்டு இருந்த தாவேகாவினர் நேத்து நீதிமன்றத்துல இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு கரூர் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. இதை கேட்ட நீதிபதி சரி அதெல்லாம் விடுங்க, கிட்டத்தட்ட 41 உயிர்கள் இறந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க தாவேகா தலைவர் ஏன் சம்பவ இடத்துக்கு போல? ஏன்னா உங்க தலைவர் பரப்புரை நடத்திட்டு இருந்த போதே சஃபகேஷனால நிறைய பேர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஆளாயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவரா அவர் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல. சரி, அவர் இல்லைனாலும் 2ஆம் கட்ட தலைவர்களா நீங்களாவது போய் பார்த்திருந்திருக்கணும். மாவட்ட நிர்வாகிகளும் போல, தொண்டர்கள் போல, இதெல்லாம் ஒரு கட்சியா? உங்க தலைவருக்கு நிஜமாவே தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் தாவேகாவினர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்களுக்கு இந்த கேஸை நீங்க மாத்தணும் அப்படின்னு போட்ட ரெக்வெஸ்ட் பெட்டிஷனை நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கு. என்னதான் தாவேகாவினர் திமுகக்கு எதிராக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு 30,000 40,000 பணம் கொடுத்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பினாலும் மக்களுக்கு நல்லா தெரியும் என்ன உண்மையா நடந்தது அப்படிங்கிறது. சட்டம் அதன் கடமையை செய்யும்.